அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்து நின்று நாங்கள் துதிக்க போகிறோம். இந்த மனமர்ச்சிய நாளை கர்த்தர் உண்டு பண்ண நாளில் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க போகிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். எல்லோரும் உள்ளுக்கு வந்து கர்த்தரை நாங்கள் துதிப்போம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை தேவனை ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எரித்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எரித்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பான், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பான், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வாய், நம் வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வாய், நம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை நீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, கேரின் ஆற்றில் நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, கேரின் ஆற்றில் நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, பின்னிட்டு பாராமல் நடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் நடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நன்றியோட துதிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மனுஷன் 50 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் கர்த்தாவே இந்த நாட்களும் இந்த சபையில் கூடி வந்திருக்கிறோம். ஒரு பிரசனம் கடந்து வரட்டும். இந்த இடம் முழுக்க தேவனுடைய ஆவியான ஆளுகை செய்வோம் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறதான எல்லாம் அந்தகார சக்தியிலும் கண்டித்து அப்புறப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவரை ஆளுகைக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். இந்த இடம் முழுக்க தேவனுடைய பிரசனம் மைந்திருப்பதாக ஆண்டவரை வார்த்தை கொடுக்குறார். ஊழியக்காரர் உங்களை கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துகிற சோழனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை செவிய குழந்தைகளை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நானும் கூட இந்த ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைவிடமாக செவிக்கிறோம். ஆண்டவரை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்து முடிக்கிறோம். பிரசனம் எங்களுக்கு கூட இந்த வழிநடத்திட்டம் தலைகள் யாவும் நீக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கடந்து வரட்டும். உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.
சபையாக இணைந்து ஜெபிக்க போகிறோம். உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, உலகம் எங்கிலும் கூட நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடக்க போகிற ஆராதனைக்கு நன்றின்னு சொல்லுகிறோம். ஒவ்வொரு சபையிலும் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே உலகத்திற்கு ஒரு முடிவு வருகிறவர்கள் நடந்து கொண்டு உங்களுடைய வருகைக்காக ஜனங்கள் சபைகள் ஆயத்தப்படுவார்களாக. ஆண்டவரே, சபைகள் தோறும் விசுவாசிகள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஆண்டவரை நீதிமான்கள் கூடாரங்களை கம்பீர சத்தம் முன்னாடி சொன்னபடி ஆண்டவரை துதிகளினாலே சபை நிறைக்கப்படுவதாக, வார்த்தையினாலே சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரை ஏமன் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தில், இந்தியா தேசத்தில் மற்றும் உலகில் வாழ ஒவ்வொரு இடங்களில் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை நடத்துகிறார் ஒவ்வொரு ஊழியக்காரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை செல்வோம். சங்கீதத்தினுடைய நாளிலும் 146 சங்கீதத்தை வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் தமிழில் படிக்க போகிறோம். Psalm 146. Halleluja, meine Seele lobe den Herrn. Ich will den Herrn loben, solange ich lebe. Ich will meinen Gott loben, solange ich bin. Setzt euer Vertrauen nicht auf die Mächtigen dieser Welt. Sie können euch nicht helfen. Sie hören auf zu atmen und kehren wieder zur Erde zurück. Und mit ihnen sind all ihre Pläne gestorben. Doch glücklich ist der, dem der Gott Israels hilft, der seine Hoffnung auf den Herrn, seinen Gott, setzt. Er hat Himmel und Erde gemacht, das Meer und alles, was darin ist. Seine Zusagen gelten für immer. Er schafft den Unterdrückten Gerechtigkeit und gibt den Hungrigen zu essen. Der Herr befreit die Gefangenen. Der Herr öffnet die Augen der Blinden. Der Herr richtet die auf, die verzweifelt sind. Der Herr liebt die Gottesfürchtigen. Der Herr beschützt die Fremden unter uns. Er sorgt für die Weisen und Witwen, aber er vereitelt die Pläne der Gottlosen. Der Herr wird regieren für immer und ewig. Jerusalem, denn Gott ist König für alle Zeit. Halleluja. Amen. Halleluja. தமிழை நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 146. ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. உயிரோடு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனக்கூட்டங்களையும் நாம் பாடுகிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையும் கவிழ்த்து போடுகிறார். தேவனை போற்றி பாடுவோம். சகோதரன் தேவனை ஆராதிக்கும்படி இணைந்து நாங்கள் உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். முக்கியமான நாள், ஆறு சொல்ல முடியல, மிக முக்கியமான நாள், மிக முக்கியமான நாள். ஆறாவது சொல்ல முடியுமா? உங்களை ஆசிரியர் கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? பெந்தைக்கோஸ்து நாள். பெந்தைக்கோஸ்து நாள்னா என்ன அர்த்தம்? 50, அதாவது சபை பிறந்த நாள். சபை இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறது. அதாவது அவர்கள் இயேசு சொன்ன, அதாவது தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தை நிறைவேறினது. பிதாவின் நாள். யோவேல் 2 வாசிக்கிறோம். யோவேல் 2:28 வாசிக்கிறோம் பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரன் மேல் நான் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன அந்த வார்த்தை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் தீர்க்கதரிசி தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறின. பிதா வாக்கு கொடுத்தார், நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த வார்த்தை நிறைவேறின நாள் தான் இன்று. அவளை அப்போ என்றால் அவள் பயந்து நடிக்கொண்டிருக்கார். இயேசுவை மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தரிசனமானார். அதுக்கு பிறகு போகும்போது சொல்ற அப்போ 1:2 வாக்கி பாருங்கள். அதில் சொல்றார், நான் உங்களுக்கு நான் பர்வத்துக்கு எடுத்துக்கொள்ள போக போகிறேன். அதுக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் என்பது என்ன? மூழ்கி எழும்புது. ஞானம் சொன்னால் தெளிக்கிறது. ஞான ஸ்நானம் என்று சொல்ற பொருள் வந்து முழுக்க மூழ்கி எழும்புது, தெளிக்கிறது. ஞானஸ்நானம் கூட கத்தோலிக்க பார்க்க தெளிக்கிறது. அது
ஞானஸ்நானத்துக்கு அது வேதத்துக்கு கொடுறாங்க. வேதத்தின்படி அது தவறான ஒரு காரியம். ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஞானஸ்நானம் மூழ்கி எழும்பு. அதுபோல பரிசுத்த ஆவியினாலே நிறைகிற அனுபவம். கணுக்காளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ளே எடுத்து செல்ல அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தார். இயேசுவை அறைந்து சிலுவையிலே அந்த தூதர்கள் அவர் இயேசுக்கு செய்தது போல தங்களுக்கும் செய்வாங்க. பயத்தினால் நடுங்கி இருந்த பொழுது ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார், நீங்க பரிசுத்த ஆவியினால நிறையும்படி நீங்க என்ன செய்யணும், எரிந்தும் போகலாம், எருசலேமிலே காத்திருங்கள். லூக்காவில் சொல்லப்படும் எருசலேமிலே காத்திருந்து அவருடைய பலத்தினால நிறையப்பட்டு அதுக்கு பிறகு நீங்க புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 1:8 வாக்குறோம், நீங்கள் யூதேயார் அவர் வரும்போது நீங்கள் பலமடை. இயேசு ஆவியான வரும்போது நாங்கள் பலம் அடைகிறோம். கர்த்தருடைய பலம் கிதியோன் மேல ஆவியான இறங்கினால அவன் பலம் அடைந்தான். கர்த்தர் பலம் அடைந்துதான் அதுல ஆவியான எப்பெல்லாம் கிரீசியரோ அப்ப பலம் அடைகிறான். கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆவியான ஏவிக்கொண்டே இருந்தான். அப்ப அவன் பலம் அடைந்தான். அப்போஸ்தலர் 1:8 அவர் வரும்போது பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா பூமியில் எங்கும் எனக்கு சாட்சியாக இரத்த சாட்சியா மரிக்கவும் இயேசுவை அறிவித்து அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லப்படுது 1:8. அதன் பின்பாக அவர் 120 பேர் கூடியிருந்து ஜெபம் பண்றார். நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி 120 அவர் ஒரு ஆள் மரியாளும் பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக காத்திருந்தார். அதனால நாங்க சொல்றோம், மரியாளும் பரிசுத்த ஆவிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார். அவர் தாய் தான், இயேசுவின் தாய். பரிசுத்த ஆவியினால் நிழலிட்டவர் தான் இயேசு பிறந்தார். அதாவது யோசேப்பும் மரியாளும் அறிந்ததினால இயேசு பிறக்கவில்லை, அறியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிழலிட்டதனால் இயேசு பிறந்தார். பரிசுத்த ஆவி வரும்போது என்ன பலம் அடைகிறோம். நான் பயந்திருக்கிறேன். அதாவது 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்படுது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கு. அப்ப பயம் இல்லாமல் பரிசுத்த ஆவியால் நிறையும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் பயந்து சீசர்கள் வந்த பொழுது பரிசுத்தாவிலிருந்து வந்து இறங்கின பொழுது 2ஆம் அதிகாரத்தில் அக்கினிமயமான நாவோடு இறங்கினால் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தா அப்போஸ்தலர் 11 பேரோடு பேரில் நின்று பிரசங்கம் என்ற 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அது பரிசுத்தாவி வரும்பொழுதுதான் இந்த ஊழியம். அதாவது சபை பிறந்த நாள் மிக முக்கியமான நாள். இன்னைக்கு சபை பிறந்த பர்த்டே, சபை பிறந்த நாள் இன்றுதான். பெந்தகோஸ்து நாள் சபை பிறந்த நாள். சரி, நான் இதுல உங்களுக்கு கண் எடுக்க விளக்கத்துக்காக சொன்னா நான் ஆண்டவரை ஆதரிப்பேன். வேதம் சொல்றது அவர் வரும்பொழுது நாங்கள் பரிசுத்தாவினாலே நிறைய வேண்டும் என்று வேதம் சொல்றது. நீங்கள் யாருக்கெல்லாம் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் பரிசுத்தாவியின் நிறைவோடுதான் நீங்க இருந்தால் தான் சத்தியம் சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது ஆவியார் உங்களோடு இடப்பட்டு சொல்லுவார். அவர் எல்லோரும் எனக்கு ஒரு ஆவியை ஏற்படுத்துவேன், அவரின் துதியை சொல்லுகிறான் சொல்லு தேவன். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் உங்களுக்கு வந்து உங்களை ஆசிரியப்பேன் சொன்ன தேவன் இந்த வரை எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பேதுருவை நிரப்பினவரே, பவுலை நிரப்பினவரே, பர்னபாவை நிரப்பினவரே, சேவானை நிரப்பினவரே, யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே, ஏசாயா 11:2 ஞானத்தை உணர்வை மெழும் ஆவியானவரே, ஆலோசனை பலனை மெழும் ஆவியானவரே, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உண்டு பண்ணுற ஆவியானவரே, இயேசுவே தங்கியிருந்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு புறப்பட்டது போல புறப்பட்டு செல்லுவதா எங்களை மாற்றுவீராக. ஆவியானவரே, அழிந்து போற ஜனங்களை குறித்த பாரத்தை போடுகிறவரே, உம்முடைய 12 அப்போஸ்தலர்களை உலகமெல்லாம் அனுப்பினவரே, தோமா என்ற அப்போஸ்தலன் இந்தியாவில் போய் இரத்த சாட்சியாய் மரித்தானப்பா, நாங்களும் உமக்கு சாட்சியாய் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உமக்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசு மேல் தங்கியிருந்த ஆவியானவரே, அவர் கிராமங்கள் பட்டணங்களோடு நடந்து இருந்து எங்கள் சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணான் எழுதியிருக்கிறபடி இயேசு மேல் தங்கியிருந்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா. கணுக்கால் அளவு போதாத ஆவியானவரே, இடுப்பளவு போதாத ஆவியானவரே, நீச்சல் ஆழத்துக்குள்ளே எங்களை எடுத்து செல்லுங்க. அப்பொழுதுதான் நம்முடைய முழு சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆவியானவரே, ஆவியின் கனிகளை எங்களுக்கு உருவாக்குங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய வருமை,
தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற 9 குணங்களை, கனிகளை எங்களுக்குள்ளே உருவாக்குங்கப்பா. உம்முடைய குணாதிசயங்களை எங்களுக்குள்ளே உருவாக்குங்க இயேசுவே. எங்களுக்காக ஜெபம் பண்ணுறவரே, பரிந்து பேசுகிறவரே, இயேசுவே தங்கியிருந்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. சுவிசேஷத்தை அறிவிக்க, குருடரின் கண்களை பார்வையை செய்ய, அப்போஸ்தலர் 10:38 இயேசு நசனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் பிசாசின் பிடியில் அகப்பட்டவனை விடுதலையாக்கினார். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பினாலே இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்பா. குணமாக்கும் வரங்களை அருளுங்க, ஆவியின் வரங்களை அருளுங்க. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாச வரம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்கசவரை பெறும் ஆவிகளை பகுத்தரும், ஆவியினாலே பற்பல பாசைகளை பேசுகிறோம், ஆவியினாலே பற்பல வாசலை வியாக்கியங்கிற வரங்களை அழுவீராக. ஆவியின் கனிகளை எங்களுக்கு உருவாக்குவீராக. அந்நிய பாசை பேசும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. அல்லேலூயா. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. எம்மை நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை
நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை சாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை சாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே சொல்லுவோமா. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. ஜோமா சொல்லுவோமா. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அப்பா அந்தகார சங்கிலிகள் எல்லாம் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஹல்லேலூயா. பேதுருவை நிரப்பின ஆவியானவரே. பேதுரு பிரசங்கம் பண்ணவளு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கொர்நேலியு உறவினத்தாரிடம் வந்து பேதுரு பிரசங்கம் பண்ணவளது அக்கினிமயமான நாவலோடு இறங்கின ஆவியானவரே. அவர்கள் உடனே அந்நிய பாஷை பேசினார்கள். உடனே ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து உறவினரால் எல்லாரும் கொர்நேலியின் உறவினரால் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எனக்கு அந்நிய பாஷை பேசும் வரத்தை தாருங்க ஆவியானவரே. இவ்வளவு நாளும் உங்களுடைய பாதத்திலிருந்து ஜெபித்தேனப்பா. உங்களுடைய பிறந்த நாளிலே சபை பிறந்த நாளிலே எனக்கு அருளுங்க ஆவியானவரே. பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக மேல் இறங்குங்க ஆவியானவரே. நீரே வறுமையான பாத்திரங்களை நிரப்புகிறவரப்பா. கணுக்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது. நீச்சல் ஆழத்துக்குள்ளே எங்களை எடுத்து செல்லுங்க. அப்பொழுதுதான் பிதாவின் பரிவுண சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இயேசுவே தங்கியிருந்த ஆவியானவரே. ஞானத்தை உணர்வை மருளும் ஆவியானவரே. ஆலோசனை பலனை மருளும் ஆவியானவரே. அறிவை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவியானவரே. உண்மையே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மெஸ்ஸியாவோட பாடல் எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்களில் அதிகமாக எல்லா சபைகளிலும் பாடுவார்கள். அவை எல்லோரும் இணைந்து பாடுங்கள். ஆவியானவரை அனலாய் இறங்கிடுமே. உணர்ந்து பாடுங்கள், கருத்தாய் பாடுங்கள், முழு இதயத்தோடு பாடுங்கள். அப்பொழுதுதான் ஆவியானுடைய தொடுதலை உணர முடியும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. ஆவியின் எல்லா வரங்களோடும் பலமாயிங்கும் இறங்கும் இன்று ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. வானங்கள் என்று திறக்கட்டுமே. அபிஷேக மழையே பெய்யட்டுமே.
பெய்யட்டுமே, அபிஷேக மழையே பெய்யட்டுமே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே, ரூபமாய் எம்மை மாற்றிடுமே, உன்னத ஆவியை ஊற்றிடுவே, மறுரூபமாய் எம்மை மாற்றிடுமே, ஆவியானவரே ஆனலாய் இறங்கிடுமே, ஆவியானவரே ஆனலாய் இறங்கிடுமே, ஆவியில் எல்லா வரங்களோடும் பலமாயிங்கே இறங்கும் என்று ஆவியானவரே ஆனலாய் இறங்கிடுமே, பெந்தெக்கோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கட்டுமே, பெந்தெக்கோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கட்டுமே, பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே, பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே, ஆவியின் எல்லா வரங்களோடும் பலமாயிங்கே இறங்கும் என்று ஆவியானவரே ஆனலாய் இறங்கிடுமே, அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே, அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே, ஆவியின் வரங்கள் யாவையுமே செயல்படுத்தணுமே, ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தணுமே, செயல்படுத்தணுமே, ஆவியானவரே ஆனலாய் இறங்கிடுமே, ஆவியின் வல்லா வரங்களோடும் பலமாய் இங்கே இறங்கும் என்று ஆவியானவரே பலமாய் இறங்கிடுமே, கண்ணீர் கவலைகள் மறையணுமே, காட்டுகள் யாவும் உடையணுமே, கண்ணீர் கவலைகள் மறையணுமே, காட்டுகள் யாவும் உடையணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீர் யாரென்று ஜனம் அறியணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீர் யாரென்று ஜனம் அறியணுமே,
கண்ணீர் கவலைகள் மறையணுமே, கட்டுகள் யாவும் உடையணுமே. கண்ணீர் கவலைகள் மறையணுமே, கட்டுகள் யாவும் உடையணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீ யார் என்று ஜனம் அறியணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீ யார் என்று ஜனம் அறியணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீ யார் என்று ஜனம் அறியணுமே. நீரே கத்திரவர் மேலிருந்த ஆவியானவர், இயேசு மேலிருந்த ஆவியானவர். இயேசு 30 வயதிலே ஞானசானம் எடுக்க வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிராவை போல மேல் வந்து இறங்கினார். பிதாவின் மேல் இயேசுவோடு பேசினார். இவர் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று 30 வயது வரை தாய் தன் மரியாளுடைய வேதத்தினாலே போதிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாரே இயேசு. ஊழிய துவக்க முதலே சாட்சி பெற்ற இயேசுவே, என் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கு என்று பிதா அவரை குறித்து சாட்சி கொடுத்தாரப்பா. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. பிதா எங்களை குறித்து சாட்சி செல்லத்தக்கதாக ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. 30 வயதிலே ஞானசானம் எடுக்க வந்தார் இயேசு. ஆகவே இந்த நாள் உண்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. எங்களை நிரப்புங்க. கணுக்களவு போதாது, இடுப்பளவு போதாது. நீச்சல் ஆழத்துக்களை எங்களை எடுத்து செல்லும் பொழுதுதான் பரிபூரண சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்பா. இயேசுவை போல எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகல துதியும் கனம் உமக்கு. சிலது ஒழுக்காம கரங்களை தட்டுவோம் தேவனுக்கு மகிமையாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்து அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். முதல் தடவை வந்திருக்கிறீங்களா? முதல் தடவை வந்திருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் கரங்களை தட்டுவோம். இந்த நாளிலும் அவர்கள் தாராளமாக வந்தவர்களை கத்தல் தொடர்படியாக நாங்கள் ஜெபத்தோடு கூட இருப்போம். ஆகவே உங்களுக்கு அறிவித்தவர்கள் உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் இப்பொழுது பிறந்த நாள் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள்? ஆருக்கு பிறந்த நாள்? அலேசியாவில் பிறந்த நாள். ஓடியாங்கோ, அலேசியாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். நாங்கள் அலேசியாக்காக ஜெபம் பண்ணி அமைதிக்காரங்கன்னு சேர்ந்து போகிறோம். அலேசியா அது இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் இருக்கோம். கம்ப்யூட்டர் பாடுவோம். ஓகே. படைத்த நேரத்திலும் ஆண்டுகளே அலேசியாவுக்காக நாங்கள் சமைக்கிறோம். ஆண்டுகளே கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணீர் பணி கூட பாதுகாத்தவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய தங்குவார் என்ற வசனங்களின்படி ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே இவர்களுடைய கண்ணிகள் பாடாக்கும் கொள்ள வேண்டும். அப்புவித்து கத்தாவே, அப்பா நீர் உடைய சிறகுகளாலே உடைய ஆண்டவரே, உடைய சட்டங்களிலே அடக்கலம் போது ஆண்டவரே, மகனை நீங்கள் பாதுகாத்து போக்குவரத்து வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மாடுதல் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே இந்த பிள்ளை ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசனமாக்கி சமாதானங்கள் நட கடவர். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாடுவோம். Happy birthday to you. Happy birthday, dear Alicia. Happy birthday to you. Hallelujah. அவை நாங்கள் இப்பொழுது அறிவித்தலை கடைசிலும் அறிவித்தல் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுடைய சபையிலிருந்து 10 பேர் இலங்கையில் போயிருக்கிறார்கள். அவர்கள் சபை ஊழியங்களுக்காக மற்றது விடுமுறைக்காக சென்றார்கள். ஆகவே
அங்கே பராபாசத்துடைய சபை ஆராதனை இருக்கிறது. ஆகவே அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஆகவே 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் போக முடிஞ்சா போகும். திரும்பவும் 30ஆம் தேதி இருக்கிறது. அதுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டாங்க. நாங்கள் கூட்டங்களுக்காக ஜெபிப்போம். போனவர்கள் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணோம். அன்பான கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை சென்றிருக்கிற ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திலிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அந்த இடங்களில் ஊழியங்களை செய்யவும் பலனை கொடுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் போனவர்கள் ஆண்டவரே எந்தவித ஆண்டவரே அந்த வியாதிகளும் பெறாதபடி பாதுகாத்து கொடுக்கும். சிலுவை நிழலிலே கர்த்தருடைய மகிமை காணப்படும்படியாகவும் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய பிறர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரை கூட இந்த வழி நடத்துங்களப்பா. ஆசைப்பதிகையா இந்த வழியிலும் வரும் பொழுதும் கூட இப்பொழுது இருக்கிற அந்த இடங்கள் இருக்கிற ஆண்டவரை எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வாதம் 30ஆம் தேதி நடக்கிற ஊழியங்களிலே ஆண்டவரை ஊழியக்காரர் நடத்த அந்த இடத்துல செய்ய போகிற ஒவ்வொரு ஆராதனையும் கூட இந்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அது மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிற ஜெபம் பண்ண போகிறோம். ஆபிரகாம் வந்து இப்பொழுது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு காலையில் எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டவர்களுக்காக அவர் போயிருக்கிறார். இந்த லீவு நாட்களாக இருக்கபடியா செவ்வாய்க்கிழமை அந்த கொண்டோல் ஸ்கேனிங் பண்ணப்படும். ஆகவே சௌரனுக்காக இப்போது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சபையாக ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, சௌரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை நடக்க போகிறதான ஆண்டவரே அப்பா அந்த ஸ்கேனிங்கில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த உடல் வெள்ளத்தை கொடுங்க. ஆண்டவரே தேவனே, தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுகிறோம். நானே உன் பரிகாரியான கர்த்தர் நம்முடைய வேத வசனம் சொல்லுவோம். தடுப்புகளால் நாங்கள் குணமாக சொன்னபடி ஆண்டவர் சகோதரனை பலப்படுத்த மாட்டவரே, எல்லா விதமான எதிர்ப்பு சக்தியிலிருந்து தேவனோட விடர்களும் உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையும் உடைய தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை இந்த சகோதரனை ஆளுகை செய்யட்டும். தேவந்தாமை சுக பலத்தோடு ஆண்டவரை இந்த கிருபை செய்யும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் இப்பொழுது தேசங்களுக்காக சகோதரன் ஜெபம் பண்ண போகிறார். ஆகவே பொதுவாக எல்லா தேசங்களுக்காக சகோதரன் ஜெபம் தேசத்தை அளிக்காத சத்தத்தை கேட்டு நாங்கள் குடும்பமாக பிள்ளைகளாக வாழ்வுகளாக சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா அந்த தேசங்களுக்காக மலையாளம் தேசங்கள் எச்சிப்பீராக, ஐரோப்பா கண்டத்தில் ஜனங்கள் எச்சிப்பீராக, ஆசியா கண்டத்தில் ஜனங்கள் எச்சிப்பீராக, அன்னை நோர்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஜனங்கள் எச்சிப்பீராக, ஆஸ்திரேலியா கண்டத்தில் ஜனங்கள் எச்சிப்பீராக, வெள்ளங்கள் ஜனங்கள் எச்சிப்பீராக, என்னை கேளுங்கள் யாருடைய சுத்தமாக வார்த்தைகள் அன்னை எச்சிப்பீராக பார்க்கிறோம்ப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாரும் மேலும் நாவியை ஊற்றுவேன். குமாரன் குமாரத்தில் தீகஸ் வரைப்பார்கள். வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் ஆவி ஊற்றுவேன் என்ற வார்த்தைகளை அந்த ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் வாசல்கள் சோதரர் விசுவாச சபைகளுக்காக ஜோமன்றோம். நம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டு எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக எவ்வாறு பேதிலும் ஆவியால் நிரப்பப்பட்டது போல ஒவ்வொரு ஊழியக்காரன் நிரப்பப்பட்ட தேசங்களை தேவனுக்காக சந்திக்கிற ஆண்டு வாரத்தை போடுகிறார். ஆத்மாரத்தை போடுகிறார். பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி சொல்லும். சபையை ஒப்புத்தரும். கத்தாவை சபை பிறந்த நாளும் ஆண்டு எங்கள் சபையை ஒப்புத்தரும். கத்தாவை பாக்கினா சபை சுரேஷா சபையை ஒப்புத்தரும். என் சபையை நான் கட்டுவேன். பாரத்தில் மாசம் மேற்கொள்ளும் சிவநாயகம் சிறியவன் நிலத்தை ஆயுமான் கத்தராய் நாம் ஏற்ற கால தீவிரமாக்கி மாதமிட்டு சபையை ஆசிரியர் தனியில் விளைச்செய்கிறார். கத்தரை ஆவியாக எண்மையில் இருக்கிறார். கருத்தருக்கு சுவிசத்தை அறிவிக்கும் சொன்ன வார்த்தைகளை அன்றைய சபையில் இருவிரிஞர்கள் ஆத்மாவை செய்வர்கள் ஆத்மாவை செய்யாதவர் பின்மாற்றக்காரர்கள் ஆண்டு பரிசுத்தவான் நின்று போல இயேசுவை உமையிலிருந்து ஆவியாக ஒவ்வொருவரையும் ஆத்மாவுக்கு நேராக நடத்தினார்ப்பா. ஆகவே ஒவ்வொருவரை அழிந்து வர ஜனங்களுக்கு அபாரத்தை போடுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் தாக்கியது நடத்துகிறார்கள். இப்பொழுது சிறிய வசனங்களை சொல்ல போகிறார்கள். அதுக்கு முன்பாக உச்சாமை கொடுக்கறதுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். உச்சாமை கொடுக்கும்படியாக இந்த காணிக்கை வேளையில் தேவனுடைய நாமத்தை வேதம் சொல்வது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உச்சாமை கொடுக்கிறது என் பிரியமாக இருக்கிறது சொல்லுது. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில் உச்சாமை கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்குன்னு சொன்னபடி இந்த காணிக்கை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறிய பிள்ளைகள் பெரியவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வேளையை கையின் பிரியாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காணிக்கணும் தேவனுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
இப்பொழுது நாங்கள் சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல போகிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஆவியானவரை பற்றி ஒரு பாடலை வாலிப பிள்ளைகள் பாடுவார்கள். இப்பொழுது சிறியவர்கள் யாரு? சின்ன பிள்ளைகள் முடியும். உச்சாமை இவர்களிடத்தில் தேர்ந்தெடுக்க கைரங்களை தட்டுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்ல ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இப்போ ஒரு பாடலை நாங்கள் கேட்ட பிற்பாடு நாங்கள் ஒரு வசனத்தை கொண்டு செல்வோம். வாழ்விலே ஒரு பாடலை பாடுவார்கள். பாடின பிற்பாடு நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை முன்னமைக்கு மேலே செய்யணும். எங்களோட மியூசிக் குரூப் தான் விளையாடுறது. அங்கே ஒரு சூமெல்லாம் போடும். மியூசிக் இல்லாம பாடும். செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனையிலும் நாங்கள் தேவனை துதித்து பாடினோம். இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பிள்ளைகளை காட்டி ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைக்கு நேராக நாங்கள் செலுத்துகிறோம்.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த மகளை ஆராதனை காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்திலே கூடி வந்து குறித்து பாடினோம். அப்பா, இந்த நேரத்திலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு தேவதைகளையும் ஆண்டவரே நடந்த கொண்டைகளை மறைக்க கொடுக்கிறேன். வார்த்தை பேசி அடியே நம்முடைய சிறுவையின் நிழலுக்குள்ளே மறைந்து கொள்ளுகிற இந்த தாவே, இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பேசும் ஆளுகை செய்ய பன்னெடுத்தும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். எனவே இன்றைய நாளும் ஏற்கனவே நாங்கள் கேட்டபடி விசேஷித்த நாள், அதுவும் ஒரு விடுமுறை நாளாக, நாளைக்கு ஒரு விடுமுறை நாளாக இருக்கிறது. பெந்தகோஸ்தே தினம் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதாவது பெந்தகோஸ்தே என்ற ஒரு பண்டிகை, யூதர்களின் பண்டிகை பெந்தகோஸ்தே. அது ஒரு அறுவடை பண்டிகையாக இருக்குது. அது 7 கிழமை கடந்து 49 நாள் 50வது நாள் என்றுதான் பெந்தகோஸ்தே என்ற சொல் வந்தது. எனவே அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபடினாலே இன்றைக்கு ஆவி நிறைவை பெற்ற திருச்சபைகளை பெந்தகோஸ்தே சபை என்று அழைக்கிறார்கள். எனவே நாமும் அந்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய், பெந்தகோஸ்தே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றவர்களாய், நாங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேதாகம நடைமுறை ஆலோசனைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 1-4 வரை நாங்கள் வசனத்தை வாசிக்க கேட்போம். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் சொல்லிவிட்டு போனார், நீங்கள் காத்திருங்கள். எனவே அந்த பிரகாரமாக அவர்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் பலத்த காற்று முழக்கத்தோடு கூட அக்னிமயமான நாவுகளோடு கூட அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள், அதாவது என்ன சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த கருத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். எனவே ஆவி நிறைவு நமக்குள்ளே வரும் பொழுது அந்த பல பாஷைகளை பேசுகிற வரம் நமக்குள்ளே வருகிறது. எனவேதான் நாங்கள் ஒரு வல்லமையான ஊழியம் செய்வதற்கு, வல்லமையாய் செவிப்பதற்கு, நாங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவு, அதாவது ஆவியின் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டபடி நாமும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அந்த அனுபவம் யாருக்கு என்று சொன்னால், பாருங்கள், பேதுரு அந்த நாளிலே எழுந்து பிரசங்கின்ற பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பேதுரு பிரசங்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, இந்த அப்போஸ்தலர் அதே அதிகாரத்திலே 37வது வசனத்திலே இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப அதற்கு பேதுரு பதில் சொல்லுகிறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ ஒவ்வொருவரும் தேவ செய்தியை கேட்டு முதலாவது இதயத்திலே குற்றப்பட்டு மனம் திரும்பி இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த உலகத்திலே, அதாவது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் 39வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கு தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார், எல்லோர் மேலும் தம்முடைய ஆவியை கொள்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப மாம்சமான யாவர் மீதும் என்று சொன்னால், அதாவது பேதுரு முன்பு சொல்லப்பட்டது போல தேவனை விசுவசிக்க வேண்டும், தேவனண்டை வர வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எல்லோர் மேலும், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவரிடத்திலே வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு சொன்னார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்.
அப்ப உங்களுடைய ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் அதுக்கு பதிலாக பாம்பை கொடுக்க மாட்டான். பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா சுவிசேஷத்திலே. எனவே பரிசுத்த ஆவியை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நாங்கள் இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதிருந்தால் நாங்கள் வாஞ்சியோடு ஆண்டவரிடத்திலே காத்திருந்து ஜெபத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை தந்திருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியின் வல்லமை என்றால் என்ன? இயேசு அதை எதற்கு இந்த வல்லமை நமக்கு தேவை? பாருங்கள், இந்த உலகத்திலே இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றால் தான் உண்மையாக ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். அப்படி என்றால், அதாவது சாட்சி என்று சொன்னால் என்ன? நாங்கள் மரித்தாலும் இயேசுக்காக நாங்கள் அசையாமல் விசுவாசத்திலே அவருக்காக வாழ்வதை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு அதை குறித்து அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு என்ன அவசியம்? பரிசுத்த ஆவியின் பலன். அப்ப பரிசுத்த ஆவியின் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொன்னால் நீங்கள் ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. அந்த வல்லமை டுனாமிஸ் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு வெடித்து சிதறுகிற ஒரு வல்லமை. அப்ப அந்த வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது, சாதாரணமான மனிதர்களுக்குள்ளே அந்த வல்லமை வந்த பொழுதுதான் பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான். எங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும் பொழுதுதான் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்களை நடக்கிறார் தேவன். ஆண்டவர் நோயாளிகளை குணமாக்குகிறார், இன்னும் பிசாசிலே இருந்து கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கலாம். எனவே பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் வல்லமையாய் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு விடுதலையின் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு அவசியம். அப்ப இந்த பெந்தெகோஸ்து அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்களும் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்ச உள்ளாயிருக்கும். இதை காசு பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் அதாவது அப்போஸ்தலரிடத்திலே பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை தரும்படி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், பணத்தை கொடுத்து சம்பாதிக்க பரிசுத்த ஆவியை சம்பாதிக்க முடியாது என்று சொல்லி. எனவே நாங்கள் இந்த நாட்களில் இந்த தெய்வீக வல்லமை திரியேக தேவனிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவி அவர் வல்லமையின் ஆவியானவர். அவர் இயேசு சொன்னார், நான் போவேன், உங்களுக்காக நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரை அவர் உங்களுக்கு தந்திடுவார், அவர் சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் பலனை பெற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ்வது மாத்திரமல்ல, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை அனுதினமும் நடத்துகிறவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியை முதலாவதாக நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வல்லமையாய் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ முடியும், ஆண்டவருக்காய் பிரகாசிக்க முடியும், சுவிசேஷத்தை தைரியமாய் நாங்கள் அறிவிக்க முடியும். ஏற்கனவே சகோதரன் சொன்னது போல பயந்திருந்த சீசர்கள் இந்த வல்லமை வந்த பொழுது அவர்களுக்கு இந்த துணிவு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அந்த அப்போஸ்தலர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்வதை நாங்கள் காண்கின்றோம். எனவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு இந்த ஆண்டவரை குறித்து அறிவிக்க தைரியம் இல்லை என்று சொன்னார், எங்களுக்கு தேவையானது இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த வல்லமை வரும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது. நாங்கள் தைரியமாய் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுப்போம், ஆண்டவரை குறித்து வல்லமையாய் நாங்கள் ஊழியம் செய்வோமா அவருக்கு என்று. எனவே முதலாவது நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். இப்ப நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எனவே ஜெபம் என்றது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான காரியம். அப்ப இந்த ஜெபத்தை நாங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுவது. ஆவியை நிறைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஆவியினை நாங்கள் நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமை உள்ள
ஜெபமாய் காணப்படுகிறது. அந்த ஜெபத்தை நாங்கள் ஆவியில் நுழைந்து செய்யும் பொழுது அங்கே வந்து எல்லா கட்டுகளும் புரிகிறது. அந்த ஜெபம் வல்லமை நிறைந்ததாய் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜெப ஜீவியம் வந்து கட்டப்படும். எனவே இதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு அவசியம். எனவே நாங்கள் சில வேளைகளிலே சோர்ந்து போகும் கூட ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய நமக்கு அறியாதிருக்கும் பொழுது கூட நாங்கள் அவருடைய உதவியை நாங்கள் நாடும் பொழுது அவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ரோமர்கள் 8:26-27 வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆவியின் சிந்தை என்னன்னு அவர் அறிவார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய சில வேளைகளிலே நாங்கள் அறியாதிருக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களை நிமித்தம் அப்ப நாங்கள் ஆவியாவுடைய உதவியை நாடும் பொழுது அவர் நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடினால் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கின்றார். எனவே ஜெபத்துக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது ஜெபத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கும் பொழுது ஆவியானவரே உதவி செய்யும் என்று சொன்னால் அவர் எங்களுக்குள்ளே அவருடைய வல்லமை மூலமாக அவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். எனவே வல்லமையாய் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு அவசியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவனுடைய வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக அப்படின்னா தேவனுடைய ஆழங்கள் மறைபொருள்கள் இவைகளெல்லாம் நாங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தான் நமக்கு அவசியம். அப்பொழுதுதான் நாங்கள் வேத வசனத்திலுள்ள வெளிப்பாடை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவன் எங்களுக்கு வெளிப்பாட்டை அந்த ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதாவது 1 கொரிந்தியர் 2 பவுல் சொல்லுகிறார்படியாக 10வது வசனம் 11-12 வாசிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்ப இந்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றோம் என்று பவுல் சொல்கிறார். எனவே நாங்கள் வேத வசனங்களின் வெளிப்பாட்டை பெற்று வல்லமையாய் பிரசங்கிப்பதற்கு ஆவியின் நிறைவு அவசியம் என்று நாங்கள் காணுகிறோம். எனவேதான் இன்றைக்கு இந்த வல்லமையான ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் அங்கு சகரியாவிலே 4:6 நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப மனித பலத்தினாலும் மனிதனுடைய பராக்கிரமத்தினாலும் ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின்படி அவருடைய நிறைவின்படி நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். எனவேதான் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்றவர் இன்றைக்கு இளைஞர் மீதும் முதியோர் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கும் நாங்கள் அந்த வல்லமையை பெற முடியும். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஆதி அப்போஸ்தலர் சபையிலே ஊற்றப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இன்றும் நம் நடுவிலே அவர் நம் மீது அவர் அளவில்லாமல் பொழிகிறவராக இருக்கின்றார். எனவே நாங்கள் விசுவாசத்தோடு எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் நம்மை இந்த வல்லமுள்ளவராக இருக்கின்றார். எனவே தேவ வெளிப்பாடை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு அவசியம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நாங்கள் எப்பொழுதும் ஆவியில் நிறைந்திருக்கும்படியாக வேதம் நமக்கு சொல்கிறது. ஆவியின் நிறைவு பெற்ற நாங்கள் எப்பொழுது நாங்கள் ஆவியில் நிறைந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்கிறார் 5வது அதிகாரம் 18-21 வரை வாசிக்கும் பொழுது
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப இந்த ஆலோசனைகள், அதாவது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி. அப்ப மதுபான வரி கொள்ளுகிறவன் மதுவினால் நிரப்பப்படுகிறார். ஆனால் எங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆவியில் நிறைந்திருங்கள். ஆவியில் நிறைந்து சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டு இவைகளை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, அப்ப அந்த பக்தி விருத்தியாய் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும்? அப்ப அந்த ஆவியில் நிறைந்தால் தான் இப்படியாக நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். எனவே சபை என்பது ஆண்டவருடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர்தான் எங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அப்ப எப்பொழுது நாங்கள் ஆவியில் நிறைந்தவர்களாய் நாங்கள் கர்த்தரை பாடும் பொழுதாயினும், ஆராதனை செய்யும் பொழுதாயினும், பிரசங்கம் செய்யும் பொழுதாயினும் ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாவிட்டால் எங்களுடைய மனதிலே இருக்கிறதே மாம்சத்திலே தான் நாங்கள் எதையும் செய்ய முடியும். எனவே ஒவ்வொருவரும், அதாவது விசேஷமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆராதனை செய்கிற பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து நாங்கள் ஆராதிக்க, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நாங்கள் துதி பாடல்களை ஏறெடுக்க, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வழி நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அப்படியாய் அசைபாடுகிறவராய் இருக்கிறார். எனவே ஆவியில் நிறைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள், அதாவது ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட முதன்மையிலே நாங்கள் ஆவியில் நிறைவை பெற்ற அந்த முதல் காலகட்டத்திலே நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம், வல்லமையாய் செபிப்போம், தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். ஆனால் நாள் போக 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 அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் நிறைவு காணப்படாமல் இருக்குது. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இப்படியாக வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் வாசிக்கலாம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பல விதத்திலே நமக்கு நாம் பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் தனி ஜெபத்திலே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்க முடியும். நாங்கள் பொதுக்கூட்டமாய் ஜெபத்திலே ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை நிறைய முடியும். ஊழியக்காரர்கள் கரங்களை வைக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற முடியும். இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார், நான் உண்மையில் கரங்களை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரம் என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவை குறிக்கிறது. அதை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லுகிறார். அனல் மூட்டுவது நம்முடைய வேலை. அப்ப நாங்கள் அனல் மூட்ட வேண்டும். எப்பொழுதும் இந்த ஆவியை நாங்கள் அனல் மூட்டி ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் அந்த அனல் மூட்டும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். அப்ப அந்த சோர்ந்து போய் அனல் இல்லை குளிரும் இல்லை என்ற நிலை வரும் பொழுது என்ன நடக்கிறது? ஜெபிக்க முடியாது, நாங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்ய முடியாது, வேதத்தை வாசித்தால் நமக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் காரணம் ஆவியின் நிறைவு நமக்கு, அதாவது நாங்கள் ஒரு நிலை எங்களுடைய வெளிப்படுத்திலே சொல்லப்பட்டபடி அனலவில்லை குளிரவில்லை என்ற நிலை. அப்ப ஆதி அன்புக்கு திரும்ப ஆண்டவர் சபைக்கு எச்சரிப்பு சொல்லுகிறார். அப்ப நாங்கள் எல்லோரும் ஆதி அன்புக்கு திரும்பி ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நேசிக்கவும், அவருடைய பரிசுத்த ஆவியில் நிறைந்து நாங்கள் வல்லமையாய் ஜெபிக்கவும், இன்னும் அவருடைய சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவிக்கவும் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு இந்த ஆவியின் வல்லமை அவசியம். ஆவியின் வல்லமையை பெற்ற நாங்கள் அனலவில்லை குளிரவில்லை என்ற நிலையில் இருந்தால் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே நாங்கள் அனல் மூட்டுகிறோம் என்று சொல்லி ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எரிய விட வேண்டும். அப்பொழுது வல்லமையாக நாங்கள் ஆண்டவருக்கு பிரகாசிக்க முடியும். ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது அது மாத்திரம் ஒரு சக்தி மாத்திரமல்ல, ஒரு வல்லமை மாத்திரமல்ல, அவர் திரியேக தேவனில் 3வது நபர். எனவே அவர் ஒரு நபராக இருக்கின்றார். அவருக்கு உணர்வுகள் இருக்கிறது. ஆண்டவரை நாங்கள் துக்கப்படுத்த முடியும் என்று, பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். எனவே நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:30-32 வாசிப்போம். அன்றியும்
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறார் பவுல்? இங்கே ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் அவரை எப்படி துக்கப்படுத்த முடியும்? ஆவியானவரை நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் விரோதித்து கோபங்கள், சண்டைகள், அதாவது நமக்குள்ளே மன்னிக்க முடியாத தன்மைகள், வாக்குவாதங்கள் இப்படியெல்லாம் வரும்பொழுது நமக்கு சமாதான குறைச்சல், குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் சண்டை சச்சரவு, மற்றவர்களோடு தேவையற்ற வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசி ஆவியானவர் எங்களுக்குள்ளே துக்கப்படுவார். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைகள் இருந்தால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்படி பேசுகின்ற அந்த வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களோடு நாங்கள் குடும்பத்திலாயிரும் சரி, மற்றவர்களாயிரும் சரி, வேதம் இங்கே நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தால் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக உங்களுடைய எரிச்சல் தனிய கிடவது. அப்ப நாங்கள் கோபப்பட்டாலும் அந்த நாள் படுக்கைக்கு போகும் முன்பதாக நாங்கள் சமாதானத்தை எடுத்து நாங்கள் ஒருவரை ஒருவர் ஒப்புரவாகி படுக்கைக்கு முன்பதாக நாங்கள் அந்த கோபம் தணிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாகவே அந்த கோபம் தணிய வேண்டும். அப்படியே கோபத்தோடு நாங்கள் படுக்கைக்கு சென்றால் அது கசப்பாக மாறும். அதனால் தான் சகல விதமான கசப்புகள், கோபங்கள், அதாவது இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கிடவது என்று எபேசியரை நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப தயவாயிருந்து மனதுருக்கமாயிருந்து ஆண்டவர்களுக்கு மன்னித்தாரே, எனவே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கூடியவர்களாகி நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வார். அவரை துக்கப்படுத்தி கொண்டிருந்தால் நாங்கள் வல்லமையாய் அவர் நமக்குள்ளா கிரியை செய்ய மாட்டார். ஆராதனைக்கு நாங்கள் வருகிறோம் ஊழியம் செய்வதற்கு, நாங்கள் வீட்டிலேயே சஞ்சரமோடு வந்தால் நாங்கள் எப்படி விடுதலையோடு ஆராதிக்க முடியும்? அப்ப அதனால்தான் வேதம் சொல்றது, ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு நாங்கள் ஆண்டவருடைய காரியம் எதுவும் செய்ய முடியாது. ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு நாங்கள் பிரசன்னம் பண்ண முடியாது. ஆவியானவரை துக்கப்படுத்தி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஆவியானவரை துக்கப்படுத்தி நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. அப்ப எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், அவரை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். அவரை நாங்கள் சந்தோஷப்படுத்த சொன்னால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அவர் நமக்குள்ளே சந்தோஷப்படுகிறார். எனவே ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆவியானவரோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13:14. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். அப்ப தெரியாத தேவனுடைய இதை பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு நமக்கு கிருபையினால் அவர் நமக்குள்ளே, அவர் சத்தியத்தினாலே நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர், அவரை நாங்கள் அவரோடு நாங்கள் ஐக்கியமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நாங்கள் ஐக்கியமாக இருக்க முடியும்? அப்ப அனுதினமும் நாங்கள் அவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவை நாங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்குள்ளே அவரை வழி நடத்துவார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியான இந்த பூமியிலே செய்கிற காரியம் என்ன? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர்தான் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த பூமியிலே திருச்சபையும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுடைய ரகசிய வருகையிலே சபையோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதுக்கு பிறகு இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இந்த பூமியிலே இல்லை. அப்ப இந்த உலகம் ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும். அந்த நேரத்திலே ஒரு மகா உத்தரவு காலம் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தில். அந்த அந்தி கிறிஸ்து என்பவருடைய ஆட்சி, இருள் சூழ்ந்த காலம் அந்த இடத்திலே இருக்கிறது. எனவே ஆவியானவர் இந்த இடத்திலே இருந்து நீக்கப்படும் பொழுது, சபை நீக்கப்படும் பொழுது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்திருக்கிற நாங்கள் இந்த சத்திய வசனங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் திருப்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி நிறைய பெற்றிருக்கும் பொழுது, ஆண்டவர் வரும் பொழுது சபையோடு கூட நாங்கள் ஆண்டவரோடு கூட சபை எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பின்புதான் இந்த உலகத்திலே மகா உத்தர காலம். அதற்காகத்தான் இவ்வளவு தீவிரமாக நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும், நாங்கள் அறிவித்து வருகிறோம். எனவே
ஒவ்வொருவரும் இந்த சத்திய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அன்று அப்போஸ்தலர் காலத்திலே நடந்த அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் என்றும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை என்றும் குறைந்து போகவில்லை. எனவே அந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய அதாவது சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையாயிருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் அவருக்கு சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு அவசியம். எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ளே வர வேண்டும். எங்களுக்குள்ளே அந்நிய பாஷை நாங்கள் பேசி ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அந்நிய பாஷையிலே நிறைந்து நாங்கள் செபிக்க வேண்டும். எனவே ஆவியில் நிறைந்து நாங்கள் அந்நிய பாஷையை பேசும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எங்களுக்குள்ளே அதிகமாக நாங்கள் காணப்படுவதை நாங்கள் உணர்கிறோம். எனவே இதை நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் சொல்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருக்கு வல்லமையாக ஊழியம் செய்ய முடிந்தது. அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படியாக ஊழியம் செய்ய என்னுடைய பலத்தினாலே முடியாது. பிரியமானவர்களே, நாங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியை தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அவர் கிரியைகளை நடப்பித்து பேதுருவை கொண்டு ஆண்டவர் செய்தது போல இன்றைக்கும் சாதாரண மனிதனை கொண்டு, அதாவது சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அங்கே பாடல் இருக்கிறது அல்லவா? அதே போல இன்றைக்கு நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். எங்களுக்குள்ளே அந்த பெரிய ஆண்டவர் வரும் பொழுது அவர் வல்லமை, அதாவது அவர் வரும் பொழுது பெரிய காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எனவே இன்றைக்கும் ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார், எல்லோரும் மேலும் தம்முடைய ஆவியை கொள்கிறார். எந்த நேரத்திலும் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கேட்டாலும் அவர் இறங்கி நம்மை வல்லமை அவர் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களுக்குள்ளும் அந்த பரிசுத்தாய் வரவன் கொண்டு எத்தனை பேர் கேட்டார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் நுழைப்பி வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நீங்களும் ஆவியானவருடைய வல்லமையுடைய வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்வதால் இந்த உலகத்திலே எது இல்லாட்டிலும் அந்த வல்லமை ஒன்றை நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ளே பலத்த காரியங்களை அவர் நடப்பிக்கிறோர் மாத்திரமல்ல, அவர் மூலமாக எங்களுக்கு உன்னத ஆசீர்வாதங்கள் இன்னுமா இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே பெந்தெக்கோஸ்தே நாளிலே சபை பிறந்தது. எனவே இன்று, அதாவது 2000 ஆண்டுகளாக இந்த திருச்சபை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் பெறப்போகிறார். எனவே இந்த சபை, அதாவது ஆண்டவர் உருவாக்கின இந்த சபை அன்று பெந்தெக்கோஸ்தே தினத்திலே பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உலகளாவிய சபையானது இன்று உலகமெங்கும் பரவி இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய விரைவாக காத்திருக்கும் பொழுது நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே ஆண்டவர் அவர் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாங்கள் விசுவாசம் இருந்தால் போதும், நாங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆண்டவரே, என்னை நிரப்பும், எனக்குள்ளே ஆவியானவரே வாரும், நானும் வல்லமையாய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் வாஞ்சிப்படாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பட்சபாதம் இல்லாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் அருளுகிற தேவன். எனவே இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் முதலாவது வல்லமையை பெற்றுக் கொள்வோம். ஜெபத்துக்கு பரிசுத்த ஆவியின் உதவியை நாடுவோம். தேவ வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வோம். ஆவியிலே எப்பொழுது நிறைந்திருப்போம். அனல் மூட்டி எழுப்புவோம். ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருப்போம். அனுதினமும் ஆவியானவரோட ஐக்கியமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருந்த கேட்ட வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே அங்கே வல்லமையாய் எங்களுக்குள்ளே இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எழுந்திருந்து நாங்கள் தேவனை ஸ்தோத்தரித்து நாங்கள் துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். பெந்தெக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை
துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். ஆமென். தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவி, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. அல்லேலூயா. ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. தேவனை துதித்து ஜெயிப்போம். எல்லோரும் நன்றி செல்வோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பெந்தெகோஸ்தே நாளில் அன்று அப்போஸ்தலர் மீது இறங்கி அக்கினிமயமான நாவுகளோடு இறங்கி வந்த அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்த தேவனே, அப்பா, கேட்கிறவனவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவ பிள்ளைகள் ஆவியினை அனல் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆவியை நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பல பல பாஷைகளை பேச வேண்டும் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, அந்நிய பாஷை வரங்களை தாரும் ஆண்டவரே. தாகமுள்ளவமே தண்ணீரை சாந்தாராமா இப்பொழுதே அந்நிய பாஷையை பேசி தேவனை துதியுங்கள். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்பொழுது உச்சிற்கு உள்ளங்கால் வரை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீங்குவதாக. அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. கர்த்தாவே, அப்பா, வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம். சரீரத்திலே ஒவ்வொருவரும் உணரத்தக்கதான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவீராக. கர்த்தாவே, அப்பா, அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை ஆராதிக்க துதிக்க கர்த்தாவே, தேவனே, நீர் ஒவ்வொருவருக்கும் பலனை அருளும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் கண்ணீரையும் வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார்களே. அப்பா, பண்டிகையின் கடைசி நாளில் சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து வானன் கண்ணன் கணவன் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, வல்லமையாய் உமக்கென்று சாட்சியாய் வாழ, ஆண்டவரே, வல்லமையாய் உமக்கென்று ஊழியம் செய்ய, வல்லமையாய் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரும் எழுதி பிரகாசிக்க ஒவ்வொருவரை நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஆண்டவரே, அக்கினிமயமான நாவுகளோடு இறங்கி வந்த தெய்வீக வல்லமை இன்றும் நம் மீது இறங்கி வர வேண்டுமே. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, நீர் அதை செய்யப்படுறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எப்படியும் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் வாங்கியோடு ஜெபத்திலே ஆவி நிறைவு எனக்கு அவசியம் என்பதை உணர்த்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் வாழ, ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, மரித்தாலும் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே சாட்சியாய், இரத்த சாட்சியாய் மரிக்கத்தக்கனியாய் உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, செய்யப்படுத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இறுதியாக சவுல் மந்த துதி பாடல் பாடி இறுதி ஜெபத்தை எடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டோம். ஆகவே ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆகவே எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறவர். இந்த நாள் அன்று இல்லை, இந்த நாள் நம்மோடு கூட இருக்கிறவர். ஏனென்றால் இந்த நாள் அடுத்த வருஷம் வேறு நாளுக்கு வரும், இந்த வருஷம் இது வரும், ஏப்ரல் வரும். அது ஒரு இதுக்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வீட்டில் இயேசு சொன்னார், நான் போவேன், வேறொரு தேற்றவாளரை உங்களை கொடுப்பேன் என்று.
ஆகவே அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே ஒருமனப்பட்டு கூடியிருந்த பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினவிட பரிசுத்த புறாவை போல இறங்கி ஒரு வார்த்தை சொன்னார், இவரின் நேசகுமார், இவர் நான் பிரியமாக இருக்கு. அதே போல நம்மோடும் கூட பிரியமாக இருக்கிறன்னு சொல்லுகிறார். அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து இவளின் நேசகுமார், இவளின் நேசகுமாரன் சொல்லி அவர் சொல்ல வேண்டும். அதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அதுக்காகத்தான் பெந்தகோஸ்தே நாளிலே அக்கினியாக வைத்தார். அக்கினியாக எல்லாவற்றையும் சுட்டரித்து பாவக்கரைகள் எல்லாம் சுட்டரித்து ஆவியானவர் நமக்குள்ள ஒரு கருணை தந்தார் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே. ஆகவே சபை எழுப்புதல் நாட்கள் 1ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்காவில் சின்ன வாலிப பிள்ளைகள் கனகாலம் கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அந்நிய பாசையை பேசி மீண்டும் உயிர் வீழ்ச்சி அடைந்தது. அதே போல இப்பொழுதும் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் சொல்லி சபை எழுப்புதல் நடக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு கேட்கும் பொழுது கர்த்தர் ஊற்ற வல்லம் கொண்ட தேவன். ஆகவே தேவனால் கூடாத காரியம் என்றால் பட்சமற்ற தேவன், எல்லோருமே இறங்குற தேவன். அதே நம்மை சுத்திகரிக்கிற ஆவியானவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர். ஒப்பு கொடுத்தவர்களா நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. சுத்திகரிக்கும் ஆவியானவரே இப்பொழுது இறங்குமையா. சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் ஆவியானவரே இப்பொழுது இறங்குமையா. பாவக்கரைகள் முற்றும் நீங்கவே, பாவக்கரைகள் முற்றும் நீங்கவே இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. சுத்திகரிக்கும் ஆவியானவரே இப்பொழுது இறங்குமையா. சாலோம் தேவ சபைதனிலே நடுவினில் வாசம் செய்பவரே, சாலோம் தேவ சபைதனிலே நடுவினில் வாசம் செய்பவரே, சத்திய வார்த்தை போதித்தருளும் கிறிஸ்துவுக்காய் உயிர் வாழணும். சத்திய வார்த்தையை சத்திய வார்த்தையை போதித்தருளும் கிறிஸ்துவுக்காய் உயிர் வாழணுமே. சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் ஆவியானவரே இப்பொழுது இறங்குமையா. அபிஷேகிக்கும் அபிஷேகிக்கும் ஆவியானவரே இப்பொழுது இப்பொழுது இறங்குமையா. ஆவியினால் ஆவியினால் நிரம்பிடவே, ஆவியினால் நிரம்பிடவே இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. அபிஷேகிக்கும் ஆவியானவரே இப்பொழுது இறங்குமையா. சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் ஆவியானவரே இப்பொழுது இறங்குமையா. பாவக்கரைகள் பாவக்கரைகள் முற்றும் நீங்கவே, பாவக்கரைகள் முற்றும் நீங்கவே இறங்கி வாருமே, இறங்கி
தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே ஆமென் ஜீவ தண்ணீரே ஹல்லேலூயா ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே வாருமையா புதகரே வாருமையா புதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆமென் ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே கணக்காளளவு போதாதையா முழங்காளளவு போதாதையா கணக்காளளவு போதாதையா முழங்காளளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே ஆமென் நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே வாருமையா புதகரே வாருமையா புதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே சமாக ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே ஆமென் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே ஆமென் சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே அவர் செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே வாருமையா புதகரே வாருமையா புதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆமென் ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே ஆமென் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் ஓடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆட்சேக்கணும் பரலோக தேவனுக்கு ஆட்சேக்கணும் வறுமையா வாருமையா புதகரே வாருமையா புதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே ஆமென் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் புதகரே துதிப்போமா ஆவியானவரே எங்கள் மேலே இறங்கும் ஆண்டவரே இதுவரையிலே ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற தேவன் அனல் மூட்டி நாங்கள் எரிய விட பரிசுத்தாவியான உதவி செய்யுங்க ஓ
துரியரகர பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, தேற்றரவாளரே, உம்மை துதிக்கிறோம். துணையாளரே, ஆறுதலின் ஆவியானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் திருமுழுக்கு எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் வரங்களை, ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டியது முக்கியம். ஆகவே ஆவியின் பேச்சு, ஆவியானவர்கள் வழிநடத்த நமக்கு இருந்தால் தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். வெற்றிகள் வரும் பொழுது மகிழ்கிறோம், ஆனால் தோல்விகள் வரும் பொழுது மகிழ வேண்டும் என்று சொன்ன ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கும் பொழுது என்றால் எல்லாம் ஆவியானவராலே எல்லாம் முடியும். ஆகவே எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகள் கட்டாயம் தேவை. ஆகவே ஆவியானவரை வாஞ்சித்து சரி ஜெபத்தில் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கூட வழி நடத்துவார். நாங்கள் துதித்து நாங்கள் ஜெபமணி முடிக்க போகிறோம். இல்லை ஒருமனப்படுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒன்று கூட வைத்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு இடைப்பட்டீங்க. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆதி அன்பே அவருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை திரும்பி வர கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உண்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை கிட்டி சேர உதவி செய்யும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீங்கள் எச்சரித்திருக்கிறீங்க. உங்களுடைய வருகைக்காக ஆண்டவர் பிள்ளைகள் ஆயத்தப்பட ஆவியாத்மா சரீரம் குற்றமற்ற நிலை இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யணும் ஆட்சேபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்பா, விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னபடி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை பெறும்படியாக இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவன் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போக்கிலும் பலத்திலும் கூட இருங்க. மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும் உங்களுடைய சமூகம், உங்களுடைய சமாதானமும் கடந்து விடட்டும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.